தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் உயர்ந்தோங்கிய மலை உச்சிகள், கணவாய் பரப்புகள், பண்டைய பெருவழிப்பாதைகள் அமையப்பெற்ற நிலம் நீலகிரி எனும் நீலமலை. இந்த நிலம் காடுகள், ஆறுகள், பல்லுயிர் சூழல் வளங்கள் நிறைந்த நிலமாகும். தற்போது குளிர் பிரதேசமாக, சுற்றுலா தளமாக அறியப்படும் இம்மலையில் உள்ள பாறை ஓவியங்கள், தொல்லியல் சான்றுகளை யாக்கை குழுவினர் ஆவணப்படுத்தி உள்ளனர். இந்த தரவுகள் நம்மை வியக்க வைக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள பாறை ஓவியங்களை ஆவணப்படுத்தியது யாக்கை குழுவின் முதல் பணியாகும். தமிழ்நாட்டின் ஏனைய பகுதி நண்பர்களுடன் இணைந்து பல இடங்களில் உள்ள ஓவியங்களையும் நேரில் கண்டு ஆவணப்படுத்தியுள்ளனர். கர்நாடகா, கேரளா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய பிரதேசங்களில் காணப்பெறும் குகை ஓவியங்களையும் ஒப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். நீலமலையில் பயணிப்பது என்பது மற்ற இடங்களைப் போன்று எளிதாக இருக்காது. பரந்த காடுகளின் வழியே வனவிலங்குகளை கடந்து செல்ல வேண்டும். தொல்லியல் வெளிகளின் இருப்பிடத் தரவுகளும் எளிதாக கிடைக்காது. அவ்விடங்களுடன் தொடர்புடைய பழங்குடி மக்களிடம் நம்பிக்கையை பெற்ற பின்னரே அவ்விடங்களை அடைய முடியும். அவ்வகையில் தொடர்ந்து 8 ஆண்டுகள் பயணித்து இம்மலையின் தொல்லியலை வெளிக்கொணர்ந்துள்ளனர். நீலமலையில் உள்ள ஓவியங்கள் உயர்ந்த மலையின் சாய்வான பாறை உச்சிகளில் காணப்பெறுபவை. காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் காரணிகளால் அவற்றை ஆவணப்படுத்துவது எளிதாக இருக்காது. வெவ்வேறு காலச்சூழலில் அவ்விடங்களுக்கு பயணித்து ஆவணப்படுத்தியுள்ளனர். சில இடங்களுக்கு பல முறை சென்று நிழற்படம் எடுத்து பழைய படங்களுடன் ஒப்புமைப்படுத்தி ஆய்வு செய்துள்ளனர். விளக்கப்படங்கள் அனைத்தும் அறிவியல் தன்மையோடு அளவீட்டுக்கோளுடன் தரப்பட்டுள்ளன. அதற்காக பெரிதும் சிரத்தை எடுத்து வேலை செய்துள்ளனர். பாறை ஓவியங்கள் குறித்த ஆய்வு புரிதலை பரவலாக்கும் வகையில் பல நுண் வகைமைகளில் அவற்றை இந்நூலில் பட்டியலிட்டு தந்துள்ளனர். இது புதிய முயற்சியாகும். 6 அழிநிலை பழங்குடி சமூகங்களும் ஒருங்கே வாழும் இம்மலையில் உள்ள தொல்லியல் வெளிகளும் அவ்வெளிகளுடன் பழங்குடி மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை, தொடர்புறவுகள், சடங்குகள் ஆகியவற்றையும் இந்நூலில் கொண்டு வந்துள்ளனர். தொன்மையான வரைகலை, மரபு, கல்லெடுப்புச் சடங்குகள் குறித்தும் இந்நூலில் ஆவணப்படுத்தியுள்ளனர். மேலும் பாறை ஓவியங்களை சுற்றுச்சூழலுடன் இணைத்து ஆய்வு செய்யும் நோக்கில் தாவரவியல், விலங்கியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் கருத்துக்களையும் ஆய்வுக் கட்டுரைகளையும் உள்வாங்கி வகைப்படுத்தி தந்துள்ளனர். இந்நூலினை முழுதாக படிக்கும்போது ஆய்வாளர்கள், ஆர்வலர்கள், பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் என அனைவருக்கும் பாறை ஓவியங்கள் குறித்த புரிதலை ஆழப்படுத்தும் என்று உறுதியாகச் சொல்லலாம்.